வணக்கம். இன்னைக்கு +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதுல தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமாத வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் டாக்டர் உஷா ஈஸ்வரன். நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட். இப்போ +2ல பாஸ் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல எழும். என்ன பண்ணலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாஸ் ஆன உடனே நீங்க ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் முன்னாடி உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெங்ஸ் இருக்கு, உங்களோட எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க எபிலிட்டிஸுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான வேலை, டைப் ஆஃப் ஒர்க், என்ன மாதிரி டைப் ஆஃப் ஒர்க் நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு அது எந்த மாதிரி கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இன்ட்ரெஸ்டையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஜாப் ப்ரொஃபைலை பத்தி கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணுங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு, +2 இப்போதான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் கரியர்ஸை பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் பார்க்கணும். நிறைய வந்து கான்டெம்பரரி கரியர்ஸும் டையிங் கரியர்ஸும் இருக்கு. ஏன்னா சில கரியர்ஸ் வந்து அழியும் சூழ்நிலை உள்ளது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுனால சில ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா, இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் மூலமா பழைய தொழில்கள் மாறி புது தொழிலா மாறி வருது. ஸோ அதுக்கான டெக்னாலஜிஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கரியர் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீனா பண்ணக்கூடிய ஜாப், அதாவது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரும். அந்த மாதிரியான கரியர்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட் ஆகும். நிறைய வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அவங்க வந்து ஆட்டோமேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த கரியர்ஸ் எல்லாம் வந்து மேனுவலா பண்ணக்கூடிய வேலைகள் வந்து அழியக்கூடும். ஸோ நம்ம வந்து அந்த நியூ டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த துறை எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி அங்க வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போக முடியும். உங்களோட ரெஸ்யூம்லயும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம துறையை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க இன்ஜினியரிங் எடுக்கலாம், இல்லைன்னா வேற மெடிக்கல்லையும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிமாண்ட்ல இருக்கிற கரியர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் தான். ஸோ ஹெல்த் கேர்ல நீங்க வந்து சப்போஸ் நீங்க டாக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வழிகள் என்ன, இல்ல அது இல்லாம வேற மாதிரியான ஹெல்த் கேர் ரிலேட்டட் கரியர்ஸ் வந்து சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோட சேர்த்து கொஞ்சம் டெக்னாலஜியும் படிச்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஃபீல்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 100% எல்லா ஃபீல்டுலையுமே டெக்னாலஜியை யூஸ் பண்றதுனால சுலபமாகிறது. உங்களோட நீங்க செய்யக்கூடிய வேலைகள் சுலபமாகிறதுனால டெக்னாலஜி வந்து ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு மட்டும் கிடையாது. எந்த துறை எடுத்தாலுமே நீங்க வந்து அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உபயோகப்படும். ஏன்னா நிறைய டூல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் ஃபினான்ஷியல்ல பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் ஃபின்டெக் இருக்கு. இந்த மாதிரி நீங்க அக்ரிகல்ச்சர் போனீங்க அப்படின்னா அங்கேயும் ஃபார்மிங்க்கு ரிலேட்டடா வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு இன்டகிரேஷன் தானே தவிர நம்ம ஒரு துறை தனியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டாலே நமக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா எல்லா கோர் இன்ஜினியரிங் ஜாப்ஸுக்கும் இந்த மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜோட நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஐஓடிஎஸ் வந்து ஒரு ஈஸி பிரான்ச் எடுக்கிறீங்க இன்ஜினியரிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 5G டெக்னாலஜிஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மெக்கானிக்கல், சிவில், எந்த கோர் ஜாப்ஸ் எடுங்க, ட்ரிபிள் இ. ஸோ இதெல்லாம் வந்து கோர் எடுத்து அதோட சேர்த்து நீங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இல்லைன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், 3D பிரிண்டிங் இந்த மாதிரி அடிஷனல் கோர்சஸ் நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோர் ஜாப்ஸும் கிடைக்கும், ஐடி ஜாப்ஸ்க்கும் நீங்க போகலாம். அதே மாதிரி எல்லாருமே சிஎஸ்சிக்கு தான் போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ சிஎஸ்சி படிக்கும்போது வெளியில வரும்போது வேலை வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான காம்படிஷன் இருக்கிறதுனால கோர் ஜாப் எடுங்க. ரொம்ப நேரோ டவுன் பண்ணாம இப்போ ஜென்ரல் சிஎஸ்சி எடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒன்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒன்லி டேட்டா சயின்ஸ், இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி நேரோ டவுன் பண்ணும்போது உங்களுக்கு சில சமயம் சேச்சுரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல. ஸோ ஜென்ரலா ஒரு கோர் டிகிரி படிச்சுட்டு அதுல அலைடா நீங்க வந்து அடிஷனலா நிறைய வந்து இந்த மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஏஐசிடியில் கூட இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஒரு மெக்கானிக்கல் இல்லை ப்ரொடக்ஷன் படிக்கிறீங்கன்னா அதோட சேர்த்து நீங்க ஒரு டேட்டா சயின்ஸ் வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு பேப்பரா நீங்க படிச்சு சர்டிஃபிகேட்ல ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு என்ன விருப்பம்னு பாருங்க, நீங்க என்ன நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து உங்களோட கரியரை சூஸ் பண்ணணும். இப்ப கல்லூரி எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான கல்லூரியா இருந்தாலுமே அங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இருக்கா? வெறும் சாக்கும் போர்டும் வச்சு சொல்லித்தர டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து பழைய காலத்து ப்ராசஸ். ஆக்சுவலா அதை மட்டுமே டிபெண்ட் ஆகி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நீ உங்களோட திறமை வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து டீச்சர் சென்டர்ட் லேர்னிங்க்கு பதிலாக ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் தான் ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு இன்வால்வ் பண்றீங்க, நீங்க எவ்வளவு வந்து டிஸ்கஸ் பண்றீங்க, எவ்வளவு திங்க் பண்றீங்க, எவ்வளவு இன்னோவேட் பண்றீங்க, இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களா? ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுக்குறாங்களா? ஒரு காலேஜ்ல லேப்ஸ் நல்லா இருக்கா? டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு எந்த அளவுக்கு ரிசர்ச் நாலேஜ் இருக்கு, அவங்க எவ்வளவு பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்காங்க, அவங்க வந்து எவ்வளவு ரெப்புடேஷன் அந்த காலேஜ்ல பழைய ஓல்டு அலுமினி கிட்ட பேசுனீங்கன்னா தெரியும் அந்த அந்த கல்லூரியில அந்த டீச்சர்ஸ் எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸை பத்தியும் அவங்க சொல்லுவாங்க. அலுமினிஸ்ல ஆக்சுவலா ஒர்க் பண்றவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்லூரியில அவங்க படிச்சுட்டு போய் அந்த வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு அந்த நாலேஜ் உபயோகமா இருந்ததா, ஸோ அந்த கல்லூரி நல்ல ஒரு பாடத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கா, நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்றாங்களா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸா இருக்கட்டும், லைஃப் ஸ்கில்ஸா இருக்கட்டும். ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப சர்டிபிகேட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு திறமை இருந்தா உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல தான் நம்ம இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிக் எக்கானமிக்கு போறோம். அங்க எப்படி போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர்ல என்னவாகும் அப்படின்னா மந்த்லி சேலரி அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டே இருக்காது. எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நல்ல திறமையோட இருந்தாதான் நமக்கு அந்த வாய்ப்பு வரும். ஸோ பல கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. ஆனா நமக்கு அந்த தகுதியும் திறமையும் இருந்தாதான் அந்த வாய்ப்பு நமக்கு வரும். அதனால நீங்க படிக்கும் போதே திறமைகளை அதிகமா அதிகமா நீங்க வந்து வளர்த்துக்கிட்டே போகணும். நீங்க என்னவா ஆக போறீங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் அண்ட் டெஸ்டினேஷனை வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க படிக்கும் போது நீங்க கல்லூரிக்கு போகும்போதும் ஒரு பர்பஸ் இருக்கும். எதுக்கு போறோம், இந்த கிளாஸ் எதுக்கு அட்டென்ட் பண்றோம், இந்த அசைன்மெண்ட் எதுக்கு பண்றோம், இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு பண்றோம், நமக்கு நாளைக்கு இந்த வேலையில கரியர்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ என்னமோ படிக்க சொல்றாங்களேன்னு படிக்காம என்ன ஆகணுங்கிறத ஒரு ஐடென்டிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட படிப்புல கவனம் செலுத்தினீங்க, அதை கரெக்டா சூஸ் பண்ணி கல்லூரியும் சூஸ் பண்ணணும், அதே மாதிரி கோர்ஸையும் கரெக்டா சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த 21st செஞ்சுரியிலயா இருக்கட்டும், நெக்ஸ்ட் செஞ்சுரியிலயா இருக்கட்டும், மிகப்பெரிய அளவுல வந்து சக்சஸ் அடைய முடியும். ஸோ உங்களை முதல்ல உங்களோட பர்சனாலிட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்க எபிலிட்டி என்னங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் ஜாப்ஸ் கரியர்ஸ் வந்து பாருங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து ஒரே கம்ப்யூட்டர் சயின்ஸே கேட்கறாங்க அப்படின்னு அதே மாதிரி போய் சேராம நாளைக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்ல 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த 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 ஒரு பர்டிகுலர் கரியருக்கான ஸ்கோப் என்ன, இன்னும் என்னமா அது மாறப்போகுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி நீங்க வந்து டிசைட் பண்ணி எதை எடுத்து படிச்சாலுமே அதை முழுமையா அதை வந்து இன்வால்வ் ஆகி படிச்சு அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு காலம் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.